ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு நான் என்ன சைட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பார்த்துங்க 23 சென்ட் அக்ரி லேண்ட் ட்ரை அக்ரி கிளாசிபிகேஷன்ல. அதுவும் சரியா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துலங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில சரியா கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த கிணத்துக்கடவு டவுன்ல இருந்து பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கோதவாடி பிரிவு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஜி கம்பெனியா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேர்சாஃப்ட்ன்னு ஐடி கம்பெனியா இருக்கட்டும், புதுசா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியால, பக்காவா டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஏரியால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோடங்கிபாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியால, இன்னைக்கு நம்ம நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த லேண்ட் அமைச்சிருக்கேங்க. சரியா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லேண்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, ரோடு பேஸ் ரொம்பவே அதிகங்க. கிட்டத்தட்ட 200 அடி கிட்ட வந்து ரோடு பேஸ் இருக்கு. ஓகேங்களா? 56 மீட்டருங்க. மீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு சராசரியா 150 டு 200 மீட்டருக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ரோடு பேஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ரோடு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நின்னுட்டு இருக்கிற ஏரியால நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்களேன். பின்னாடி நீங்க பாக்குறீங்களா, அந்த புளிய மரங்கள்லாம் லைனா இருக்கு பாருங்க. அதுதான் வந்து அந்த என்எச் ரோட்ல இருந்து வரக்கூடிய கட் ரோடுங்க. அந்த ரோட்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா 20 அடி ரோடுங்க. 20 அடி ரோடு அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போகுது. ஸோ இந்த 20 அடி ரோடு பேஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வடக்கு பார்த்து 23 சென்ட் இன்னைக்கு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பனைமரம் வந்துருங்க. ஓகேங்களா? இதுல பார்டர் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபுல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சைட்டு இந்த லேண்ட் எப்படி இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்க்ரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த 20 அடி ரோடு நேரா வருதுங்க. சைட் இங்க ஆரம்பிக்குது. இங்க இருந்து அங்க ஒரு கல் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 அடி கிட்ட வருங்க. 40ல இருந்து 50 அடி வரும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 20 அடி ரோடு இப்படியே போகுதுங்க. போறப்போ இது வந்து 16 அடி ரோடா மாறுது. ஓகேங்களா? இதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா நம்ம நடந்து போனாலே உங்களுக்கு கரெக்டா அந்த ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுல இருந்து அப்படியே ஸோ உங்களுக்கு ரோடு பேஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. ரோடு பேஸ்ல ரொம்பவே நிறைய கிடைக்கிறதுனால நீங்க யாராவது, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கவோ, சின்ன ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கிறதுக்காக இடம் தேடிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டைப்ல நீங்க பண்றதுக்கு இடம் தேடிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பக்காவா சூட் ஆகக்கூடிய இடங்க. ஓகேங்களா? ஸோ வடக்கு பார்த்து வாஸ்துப்படி பக்காவா இருக்குங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன தோப்பா வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கம்பெனி வந்து வருதுங்க. முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோ பிளாக் அதெல்லாம் அடிக்கிறதுக்காக ஒரு கம்பெனி எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு சூட்டபிள் யாருக்கு மெயினா ஆகும் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு 2 பர்பஸ்ங்க. ஒன்னு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க வாங்கி போறீங்கன்னா தாராளமா வாங்கி போடலாம். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேங்க. இங்க சென்ட் ரேட் வந்து 2.25 இருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஆனா இந்த பிளாட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் விலை 2 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. இதுல இருந்து நெகோஷியேட் பண்ணி தர வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. அது வந்து நான் கண்டிப்பா நான் வந்து நல்ல ரேட்ல நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் நீங்க வச்சிருக்கீங்க, சின்ன ஒரு ஃபேன் கம்பெனிஸா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபுட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்கலாம். ஏதோ ஒரு கம்பெனிஸ் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து செட் பண்ணலாம். இந்த 23 சென்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அக்ரி கிளாசிபிகேஷன்ல வர்றதுனால ட்ரை அக்ரி கிளாசிபிகேஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு கரண்ட்ல இருந்து எல்லாம் பக்கத்துல கம்பெனிஸ்ல எல்லாமே ஹெவி கரண்ட்ல இருந்து எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க அங்க இருந்து லைன் எடுத்தாலே போதுமானதுங்க. ஸோ 2 பர்பஸ்க்கு தாராளமா செட் ஆகும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு வாங்கி போட்டாலும் கூட, நீங்க இதை வந்து ஒரு போர்வெல் போட்டு ஒரு கரண்ட் எடுத்து இங்க மரங்கள்லாம் வச்சு விட்டாலே உங்களுக்கு ரேட்டே வேறங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்ல நீங்க செட் பண்ணாலே ரேட்டே வேற தான். நீங்க போடுற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா சொல்றேன், நல்ல ஒரு அப்ரிசியேஷனான வேல்யூ கண்டிப்பா உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு 30 சென்ட் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கு. பூமி ஒரே பூமியா தான் இருந்தது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டேங்க. பேப்பர்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு. நீங்க தாராளமா பட்டாலையும் பேர் இருக்குங்க. ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க. இருந்தாலும் நீங்க வந்து இந்த லேண்டை பார்க்கும் பட்சத்துல உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது கண்டிப்பா முடியாதுங்க. ட்ரை அக்ரி கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறத லோன் முடியாது. ரெடி கேஷ்ல தான் நம்ம மூவ் பண்ண முடியும். லீகல் பார்க்குற விஷயம் கண்டிப்பா நான் வந்து ஒரு நல்ல ஒரு லாயர்கிட்ட, ஸ்பெஷலான லாயர் கிட்ட நான் வந்து உங்களுக்கு ஒப்பீனியன் வாங்கி உங்களுக்கு அந்த ஒப்பீனியன் கிளியரா இருக்கிற பட்சத்துல தான் டாக்குமெண்டேஷனுக்கு நான் மூவ் பண்றதுக்கு நானே வந்து சம்மதிப்பேங்க. சரிங்களா? ஸோ இந்த இடம் நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நேரில் வந்து சைட்டை பாருங்க. சைட்டை பார்த்துன்னா உங்களுக்கு லீகல் பார்த்து டாக்குமெண்டேஷன் 2 ப்ராசஸும் முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு அப்டேட்டோட நான் வந்து மேலும் மேலும் வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறோம், இருக்கவும் போறோம். ஸோ அதனால நீங்க யாராவது வீடோ இல்லை இடமோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ஃபார்ம் லேண்டோ இல்லை நீங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டோ எது நீங்க உங்களுக்கு வேணும்னாலும் சரி, எல்லாமே வந்து சரியான விலையில கரெக்டா இருக்கக்கூடிய விலையில இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் நம்ம எஸ்கேஜே ரியல் எஸ்டேட்ஸ்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லேண்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ரேட் கம்மியா கொண்டு வந்திருக்கேன். வடக்கு பார்த்து 23 சென்ட் பக்காவான ஒரு இடமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டை வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரேட் கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. ஸோ நேரில் சந்திப்போம். நன்றி மக்களே.